வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் நன்றாக, குருவாழ்க, குருவே துணை. ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும், என்னுடைய குருநாதர் டி ரவிக்குமார் ஜெயக்குமார் அவர்களுக்கும், என்னுடைய தாய் தந்தை போற்றி அவர்களுக்கும் இன்றைக்கி நான் எடுத்து ஒரு தலைப்பு பார்த்துச்சுன்னா, ஜாதகத்தில் வந்து 4ஆம் பாகம். 4ஆம் பாகம்னா என்ன, அதோடைய விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 4ஆம் பாகத்தை பற்றி, 4ஆம் இடங்கிறது ஒரு மனுஷனுடைய வீடு, வாகனம், சுகஸ்தானம், கால்நடை செய்கிற தொழில், இது எல்லாமே மனுஷனுடைய உயர்கல்வி சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே 4ஆம் இடம். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து வீட்டில் வந்து நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக மனைவி குழந்தைங்களோட வந்து கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக இருக்க முடியும். 4ஆம் இடம் சரியில்லை என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதுவுமே வந்து சுகஸ்தானம் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது எல்லா ஜோதிடருமே 4ஆம் இடம் வந்து முக்கியமாக வச்சு பார்ப்பாங்க. அப்படி சப்ஜெக்ட் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி 4ஆம் இடங்கிறது நம்மளுக்கு 4ஆம் இடத்தை பற்றி இன்றைக்கி தெளிவாக காண்போம். 4ஆம் இடத்துடைய செயல்பாடுகள் ஒரு மனசன் எப்படி இருந்தால் நம்ம எந்த விஷயத்தில் வந்து இன்றைக்கி மனசோடைய கனவுகள் வச்சு பார்க்கும்போது 4ஆம் இடங்கிறது நம்ம எப்போ சொந்த வீடு கட்டுவோம், எப்போ சொந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நம்ம எப்போ செய்வோம். நிறைய பேர் கனவுகள் வந்து இன்றைக்கி அடிக்கடி மனசோடைய எண்ணங்கள் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் வாடகை குடியிருக்கிறவங்க வந்து இன்றைக்கி நம்ம வந்து சொந்த வீடு இந்த வருஷத்தில் கட்டணுமா, அடுத்த வருஷம் கட்டணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களோட ஜாதகத்தை வந்து நிறையா ஜோதிடர் கொடுத்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு சொந்த வீடு அமைப்பு எப்போ அமையும், எந்த காலகட்டத்தில், என்ன திசையில், என்ன புத்தி, இன்னும் டைமில், இந்த குரு பயிற்சி வந்தால் நடக்குமா, சனி பயிற்சி வந்தால் நடக்குமா, ராகு பயிற்சி வந்து நடக்குமா, இது மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. ஆகையால் ஒரு ஜாதகத்தில் வந்து 4ஆம் இடங்கிறது முக்கியமான ஸ்தானம். 4ஆம் இடங்கிறது என்ன சொன்னோம், மதிய வீடு, வாகனம், தாய், சுகஸ்தானம், கால்நடை, செய்கிற தொழில், நம்முடைய படிப்பு, இது சம்மந்தப்பட்டது, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே 4ஆம் இடம் தான். நம்மளுக்கு பிடிச்ச கலரு, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் வரும், 4ஆம் இடம் முக்கியமான பேசும் அந்த இடத்துல. அதே மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 4ஆம் அதிபதி கெட்டு பார்க்கக்கூடாது. 4ஆம் அதிபதி வந்து திரிசுனியுமோ, முடக்க ராசிகளையோ, அவயோகி ராசிகளோ இருந்துட்டா அந்த 4ஆம் இடத்துல பங்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு சப்போர்ட்டு கொடுக்காது. அதேமாதிரி 4ஆம் இடம் வந்து எப்பயுமே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுகஸ்தானம்ன்றது இருக்கிறது நம்ம நல்ல விஷயம்தான். இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 4ஆம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்ப்போம். 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்துட்டாவே எப்போ பார்த்தாலும் அவர் வந்து அந்த வீட்டை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பார். வீடு, வண்டி, வாகனம், இதை பற்றி தூங்கினாலும் கனவுல வந்து வீட்டை பற்றி தான் வரும். எது செஞ்சாலும் அந்த 4ஆம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துட்டாவே அவருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வீடு, வாகனம் சம்மந்தப்பட்டதை பற்றி தான் யோசிச்சுட்டு திங்கிங் மைண்ட் வந்து அவருக்கு அதிகமாகவே அதை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பார். இதே 4ஆம் அதிபதி 2ல் இருந்துட்டாவே எப்போ பார்த்தாலும் அவர் வந்து 4ஆம் அதிபதி 2 இருந்துட்டாவே படிப்பு வந்து இந்த இன்ஜினியர் சம்மந்தப்பட்டது, கட்டடக்கலை சம்மந்தப்பட்டது, இது மாதிரி வந்து படிப்பு வந்து அது மாதிரி தான் யோசிப்பார். எப்படி வீடு கட்டலாம், எப்படி என்ன பண்ணலாம், இது மாதிரி பிளானிங் எல்லாமே அவருக்கு சூப்பராக இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருந்துட்டாவே அவர் எப்பவுமே அந்த 4ஆம் இடங்கிறது 2ஆம் இடங்கிறது வருமான ஸ்தானம். இதே 4ஆம் அதிபதி 3ல் இருந்துட்டாவே எப்பவுமே வந்து இளைய சகோதரன் வந்து இளைய சகோதரன் சகோதரி மேலே வந்து எங்களுக்கு வந்து பாசம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து குறுகிய தூர பயணங்கள், 2 வீலர் வர்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அது மேலே வந்து எங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்குது. எங்கே பார்த்தாலும் 2 வீலர் தான் அதிகமாக போவாங்க. குறுகிய தூர பயணங்கள், இஎம்ஐ அதிகமாக போடுவாங்க, மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. 4ஆம் அதிபதி 3ல் இருந்துட்டாவே மொபைல் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே 4ஆம் அதிபதி 3ல் இருந்தாவே எங்களுக்கு எண்ணங்கள் இது மாதிரி அதிகமாக இருக்கும். 4ஆம் அதிபதி 4ல் வந்துட்டாவே அந்த வீட்டில் வந்து தாயோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தந்தையோட சொல்லு வந்து கீழே தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 4ல் ஆட்சி ஆகும்போது தாய்க்கு, அதேமாரி வந்து 4ஆம் அதிபதி திசை நடக்கும்போது தாய்க்கு ஒரு சில குறைபாடுகள் எல்லாமே கொடுக்கும். உடம்பு தொந்தரவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், இது 4ஆம் அதிபதி திசை நடந்தாலும் 4ஆம் அதிபதி 4லே ஆட்சியாக இருந்தாலும் தாய் கொஞ்சம் கடுமையான தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 5ல் இருந்துட்டாவே அவங்க எப்பயுமே வந்து 5ஆம் இடங்கிறது பூர்வீஸ்தானம். நாம் வந்து பூர்வீகத்தில் வீடு கட்டணும், குலதெய்வத்து மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாய் வந்து அதிகமாக குழந்தைங்க மேலே அதிகமாக பாசமாக இருப்பாங்க.
ஒரு இடத்துக்கு போனாலும், 2வது வந்து பூங்காக்கு போறது, பார்க்குக்கு போறது, பீச்சுக்கு போறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே 4ஆம் அதிபதி 5ல வந்துட்டாவே, அவைங்களுக்கு வந்து அதிகமாக ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். 4ஆம் வீடு 5 பேர் இருக்கும்போது, இந்த மாரி குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். குழந்தைங்க மேல பாசமா தாய் வந்து குழந்தைங்க மேல பாசம் அதிகமா இருப்பாங்க. அதே மாரி ஒரு இடத்துக்கு விளையாட்டு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு குடும்பமா போய் அந்த விளையாட்டெல்லாம் ரசிப்பாங்க. இது 4ஆம் தேதி 5ல இருந்துட்டாவே பொழுதுபோக்கான நிகழ்ச்சி தான். இதே 4ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாவே, அவைங்க கண்டிப்பாலும் வீடு கட்டும்போது பல கஷ்டங்கள், பல துன்பங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாவே, அவைங்களுக்கு வந்து ஆசுவ செலவு வந்து அதிகமா கொடுக்கும். 6ஆம் இடங்கிறது என்ன? கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இது மாரி. கடன் வாங்கி தான் வீடு கட்டுற மாரி இருக்கும். ஃபைனான்ஸ் போட்டு தான் வீடு கட்டுற மாரி இருக்கும். இது எல்லாமே 4ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாவே, உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அவைங்க வந்து லோன் போட்டோ, கடன் வாங்கி தான் வீடு கட்டணும். அப்படி கட்டினா மட்டும் தான் தாய்க்கு எந்த ஒரு உடல்நிலை பாதிப்பும் அவைங்களுக்கு எதுவுமே வராது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, தாய்க்கு அடிக்கடி மருத்துவ செலவு சம்மந்தப்பட்டது, கண்ட செலவு சம்மந்தப்பட்டது இது எல்லாமே குடுக்கும். கையில காசு இருந்துட்டாலும், நீங்க வந்து ஒரு லோன் போட்டோ, அல்லது கடன் வாங்கி வீடு கட்டிட்டா, தாய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடிய வாய்ப்பு எங்க ஜாதகத்துல 100% இடம் கண்டிப்பாலும் இருக்காது. இல்லையென்றால் தாய்க்கு மருத்துவ செலவு கன்ஃபார்மா கொடுக்கும். 4ஆம் அதிபதி 7 இருந்துட்டாவே, அவைங்களுக்கு வந்து தாய் வழி உறவு மூலியமாக அவைங்களுக்கு வந்து பெண் அமையும். 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழிலு. தாய் மூலியமா எங்களுக்கு தொழில் சாணம் அமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து தாய்கள் மூலியமா திருமணத்துக்கு அவங்க சொந்தக்காரங்க மூலியமா திருமணத்துக்கு அதிகமாக கலந்துக்குவாங்க. இது எல்லாமே 4ஆம் அதிபதி 7 இருந்துட்டாவே தாயும் மூலியமாக எங்களுக்கு ஒரு பெண்ணு பார்த்தாலும் தாயோடைய சொந்தத்துல மாமன் வீட்டதோ அவங்க ரிலேஷன் வகையிலவே பொண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தாயோடைய முன்னே நிறுத்தி தான் செஞ்சாகணும். அதே 4ஆம் அதிபதினாவே ஒரு பெண் மூலியமாக தான் அவருக்கு பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாவே அவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டின எண்ணங்கள் இருந்தால் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடுகாடு சம்மந்தப்பட்டது அல்லது கோயில் சம்மந்தப்பட்டது இது மாதிரி இடத்துல அமைச்சிட்டா தான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 8ங்கிறது மறைவு ஸ்தானம். எப்போ பார்த்தாலும் அந்த வீடு கட்டங்காட்டி அவங்களுக்கு பல குழப்பம் பல பிரச்சனை. 8ஆம் இடங்கிறது என்ன? அந்த வீடு கட்டினாவே பக்கத்தில் வந்து அத்து பிரச்சனை, சொத்து பிரச்சனை, முட்டுக்கள் பிரச்சனை இதெல்லாம் எங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அதனால வந்து அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாவே நம்மளுக்கு வந்து எஃப்எம்டி கரெக்டாக இருக்கணும். 2வது வந்து சரியாக வச்சு அளந்து பார்த்துட்டு நம்ம நிலம் தானா அப்படின்னு வந்து ஊர்ஜினப்படுத்திக்கிட்டு தான் நீங்கள் வந்து வீடு வந்து கால் போடணும். இல்லையாண்டா 8ஆம் இடங்கிறது என்ன? அந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாவே தேவையில்லாத அவமானம், கெட்ட பேர், பிரச்சனை, தாய்க்கு உடல்நல பாதிப்பு இது மூலியமாகவே அக்கம் பக்கம் எல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்து அந்த வீடு கட்டும்போது 4ஆம் தேதி 8ல் இருந்துட்டாவே நீங்கள் யோசிச்சு தான் அந்த இடத்துல வீடு கட்டணும். 4ஆம் தேதி 9ல் போயிட்டாவே உங்களுக்கு வந்து தகப்பனாவே அந்த வீடு கட்டி வைப்பார். தகப்பன் முழுக்க முழுக்க தகப்பனோட சொத்து மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் தேதி 9க்கு போயிட்டாவே பக்கத்தில் வந்து கோயில் கன்ஃபார்மாக இருக்கும். கோயில் திருப்பணிகள் சம்மந்தப்பட்டது கோயில் பக்கத்தில் கன்ஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா தகப்பன் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக இருந்து அந்த வீட்டை வந்து கட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 4ஆம் தேதி 9ல் போயிட்டாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து 4ஆம் தேதி 10ல் போயிட்டாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடங்கிறது என்னங்க? வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது கன்சல்டிங் ஒர்க்கு வாங்குறது விற்கிறது இது மாதிரி ஒர்க் எல்லாம் நாளை 10ல் போயிட்டாவே எங்களுக்கு வந்து எப்படி வச்சு பார்த்தாலும் அந்த வண்டி வாங்கணும் வீடு சம்மந்தப்பட்டது மூலியமா எங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வந்துங்க 4ஆம் இடங்கிறது கல்வி ஸ்தானம். ஒரு டியூஷன் எடுக்கலாம். 2வது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இது எல்லாமே 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். அந்த கல்வி மூலமே 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் நம்ம அமைச்சிக்கலாம். 4-10 கனெக்ஷனுங்க. அப்படிங்கும்போது 10ஆம் இடம் டியூஷன் எடுக்கலாம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது. 4ங்கிறது நம்ம ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டது. நம்மள வந்து துணிக்கடை வைக்கலாம். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். அந்த துணிகள் மூலமா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அத்தனையுமே நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து 4ஆம் அதிபதி 11ல் போயிட்டாவே உங்களுக்கு வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். 11ல் இருக்கவங்களுக்கு வந்து வீடு மூலியமா நம்ம லாபம் கிடைக்கும். வீடு கட்டி சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு மூத்த சகோதர ஸ்தானம் அப்படி வச்சு பார்க்கும்போது நம்முடைய அண்ணன் தம்பி நம்முடைய அண்ணன் தம்பி வராதுங்க அண்ணன் 2வது அக்கா இது மாதிரி உறவுமுறைகள் 2வது வந்து நண்பர் மூலியமாகவே நம்மளுக்கு வந்து உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. 11ஆம் இடம் லாபஸ்தானுங்க. அந்த வீடு மூலியமாகவே நம்மளுக்கு வந்து லாபஸ்தானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அத்தனையுமே இருக்குதுங்க. அப்படிங்கும்போது அவங்க வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடலாம். நண்பர் மூலியமாக கிடைக்கும். மூத்த அவங்க மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அத்தனையுமே நம்மளுக்கு 11ல் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து 4ஆம் தேதி 12ல் போயிட்டாவே நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாவே ஒன்று வெளிநாட்டு பணம் நம்மளுக்கு கிடைக்கும். அல்லது அப்பா அல்லது அண்ணன் அவங்க மூலியமா வெளிநாடு போயிட்டுங்க
அவங்க வந்து பணம் அனுப்பி அந்த பணத்தை வீடு கட்டுற மாதிரி இருக்கும். அல்லது பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும். 12ஆம் இடங்கிறது விரேசானுங்க. பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும். டாக்டர் குடியிருப்பாங்க. அந்த மாரி இடத்துல தான் அந்த வீட்ட வந்து நம்ம அமைச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு விரயசனம் இருக்காது. அதே மாரி வந்து ஜாதகருக்கும் அடிக்கடி அந்த பாத எரிச்சல், பாதம் நரம்பு சம்மந்தப்பட்டது குடுக்கும். தாய்க்கும் அந்த பிரச்சனை 4ஆம் தேதி 12 போயிட்டாவே தாய்க்கு வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த முழங்கால், மூட்டு வலி சம்மந்தப்பட்டது, பாத வலி சம்மந்தப்பட்டது இது எல்லாமே நம்மளுக்கு கூடிக்கூடிய வாய்ப்பு அத்தனையுமே இருக்குதுங்க. இது இதுவுடைய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது, நம்ம வந்து லக்னாதிபதி 1லேருந்து 12 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு கிரகம் எங்கிருந்து நம்ம பிரச்சனை கொடுக்கும், எங்கிருந்து லாபத்தை கொடுக்கும். அதேமாரி 4ஆம் அதிபதி வாங்கின சாரம் முக்கியமா நம்ம பார்க்கணும். இப்போ ஜாதகத்தை எடுத்தோடனே 4ஆம் அதிபதி வந்து 6 படி மறைஞ்சிருச்சுன்னு நம்ம அதை சொல்லக்கூடாது. அது வாங்கின சாரம். சாரநாதன் எப்படி இருக்கிறாரு? பலமா இருக்காரா? நீச்சமா இருக்காரா? ராசியில நீச்சமா இருந்தாலும் அம்சத்துல இருந்து உச்சமா இருக்காரா? இல்ல ராசி நீச்சமாகி அம்சத்துல நீச்சமா இருக்காரா? இது எல்லாமே அல்லது திதி சூனியம் முடக்க ராசியமாக இருக்கிறதால அவயோகியில் மாட்டியிருக்காரா? இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் அந்த 4ஆம் இடத்தை முடிவு பண்ண முடியுமே தவிர, எடுத்த உடனே ஜாதகத்தை 4ஆம் இடம் வீக் ஆயிருச்சு. இவன் சொந்த வீடு கட்ட மாட்டான், வாடகை வீடு தான் இருக்கும்னு நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே பரிசீலனை பண்ணிட்டு தான் இவருக்கு சொந்த வீடா, இல்ல கடைசி வரைக்கும் வாடகை வீடா நம்ம வந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அது இருக்கிறத தவிர, நம்ம எடுத்த உடனே ஒரு விஷயத்துல வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. 4ஆம் இடங்கிறது நம்மளை எதிர்விட்டும் பேசும். நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் சாக்கடை, டிச்சிக்கல் சம்மந்தப்பட்டது அதுவும் நம்ம பேசும். நம்முடைய முன்னாடி வந்து கோயில், குளமும் நம்மளுக்கு வந்து 4ஆம் இடத்த வச்சு தான் நம்ம பேசி ஆகணும். அதனால ஒரு ஜாதகத்துல வந்து 4ஆம் இடம்ங்கிறது ஒரு முக்கியமான பங்காக வகிக்கிறது. இந்த வாய்ப்பினை கொடுத்த என்னுடைய குருநாதர் டி. ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த உரையை கேட்ட மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி என்னுடைய செல் நம்பர் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயர் வந்து என். வெங்கடேசன், பூச்சத்திரம், நாமக்கல் மாவட்டம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 80 127 65 207. உங்களுக்கு இது பற்றி எதாவது சந்தேகம் இருந்தால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. அதேமாரி வந்து உங்களுக்கு டவுட்டு சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் கூட நம்ம கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.